நான் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அப்போ ஒரு ஷோ பண்ணும்போது அந்த ஷோவோட டேரக்டர் வந்து அன்றைக்கி என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபீமேல் ஆங்கர் மட்டும்தான் இருக்காங்க, மேல் ஆங்கர் வரல, எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வேணா பண்ணட்டும் போது அவங்களுக்கும் ஓகே நான் நல்லா பேசுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓகே புதுசாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே குருக்கு அப்படியே மேக்கப் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் பெருசாக போட மாட்டாங்க. நானும் நல்லா பேசுகிறதுக்கு வந்து டக்குன்னு எழுத சொல்லிட்டாங்க, ஓப்பனிங்லாம் எழுதிக்கோங்க என்னென்ன மாதிரிலாம் பேசணும்னு நானும் ரெடி ஆகிட்டேன். மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்காந்து இருக்கும்போது தான் அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்தாங்க, பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் ஆங்கர் பண்ண போகிறீங்களா? ஆமாம். உடனே என்னை விட அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கா ஒன்றே பிள்ளை, ஆஹா இப்படி இருக்காங்க, பரவாயில்ல, இப்படி தான் இருப்பாங்க போல் கோ ஆங்கர்லாம். அதனால தான் வந்து நிறைய ஷோ வந்து பேரா பண்ணுறதுலாம் ஹிட் ஆகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு நான் கீழே முன்னாடி போயிட்டேன். நான் இதே மாதிரி வந்து நான் நிற்கும்போது ஒயிட் பேலன்ஸ் பார்க்குறதுக்காக எல்லா கேமராமேன்களும் வராங்க என்கிட்ட. வந்துட்டு ஒயிட் பேலன்ஸ் பார்க்கும்போது, தம்பி நீ ஆங்கர் பண்ண போறியா? சூப்பராக தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி பசங்களாம் அடுத்தடுத்து வரணும். அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து செம்ம பீக். அப்போ வந்து சொல்கிறாங்க, சூப்பர், இந்த மாதிரி தான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆங்கராக மாதிரி தான் சினிமாவில் பெரிய ஆளாக வந்தாங்க, உங்களை மாதிரி வெரைட்டி பர்ஃபார்மர் சின்ன சின்ன டேலண்டர்ஸும் ஆங்கராக மாதிரி பெரிய ஆக்டராலாம் வரணும்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் போயிட்டேன். நான் சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரியே போயிட்டேன். அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது, அந்த அளவுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்போவுமே வந்து இதான் ஸ்டேஜ் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த கன்சோலிங் ரூம் இருக்கும், மெயின் டோர் இங்கே இருக்கும். இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த ஃபீமேல் ஆங்கர் இந்த டோர் வழியாக வரவே இல்லை. அங்கே நின்னாங்க, என்னை பார்த்தாங்க, அப்படியே நேராக உள்ள ரூம்குள்ளே போனாங்க. அங்கே கண்ணாடிக்கு அந்த பக்கம் வந்து அந்த டேரக்டரோட பேசினாங்க. அவங்க பேசினோன்னே எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த டேரக்டர் திரும்பி என்னை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து சிரிக்காமல் இருந்து கூட நான் பார்த்ததில்ல. அவ்வளோ சோகமாக முகத்தை திருப்பி என்னை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பயே வந்து கையெடுத்து நான் கும்பிட்டுட்டேன். கலை மகனே கலங்காதுன்னு எனக்கு நானே மியூசிக் போட்டு நானும் அமைதியாக ஓரமாக ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்தாங்க, வந்துட்டு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அப்படியே நானும் விட்டுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த சேனல் சைட்லேருந்தே வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து சேனலுக்கு இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் உங்களை இன்னும் க்ரூம் பண்ணிக்கோங்க, லுக் வைஸ் நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்க, பிளாக்காக இருக்கீங்க, உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்போ கரெக்டாக வந்து ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் மேலே ஏறிட்டு இருக்கப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ நான் கேட்டுக்கிட்டே போகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் போயிட்டு இருக்கேன். நான் வந்து கீர் என்ன கீர் போடுறேன்னு ஃபஸ்ட் டைமாக எனக்கு அனலைஸே பண்ண முடியல. அந்த கீரை போட்டுட்டு ஸ்டக் ஆகிட்டு வண்டி நிற்கிது. நின்னதுக்கப்புறமேட்டு சரி ஓகே, நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறோம். நான் அப்போ சொன்னது தான் எனக்கு திரும்பி ஞாபகம் வரும். நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கும்போது அது எனக்கு அப்போ கேட்டுச்சு. கேட்டதுக்கப்புறமேட்டு நான் யோசித்தேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறமே தான் நான் தெளிவாகிட்டு அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். அந்த கீர் தான் மதராசி, என்னோடய யூடியூப் சேனல். அன்றைக்கி போட்ட கீர் 4 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த கீரில் ரிவர்ஸ் வரவே இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. அந்த ஜேர்னி அப்படியே என்னோடய லைஃப்பில் வந்து என் லைஃப்பை அப்படியே மாற்றுச்சு. இதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடையாது. என்னை நம்பி ஃபேமிலி இருக்குது திருச்சியில், நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு திடீர்னு வராதுன்ட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கே ஆனால் கற்றுக்கிட்டோம். அது எனக்கு ஒரு கோவில் மாதிரி அந்த சேனல். கற்றுக்கிட்டோம், நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் நானே நடிக்க ஆரம்பித்தேன், நானே டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன், நானே எடிட் பண்ண ஆரம்பித்தேன், நானே சினிமாட்டோகிராஃபி பண்ண ஆரம்பித்தேன், எல்லாமே நானே பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஓரளவுக்கு மணி சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா மெஜிஷியன் ஈவெண்ட்லாம் போவாங்களே, அந்த மணி எல்லாமே வச்சு சிஸ்டம் எடுத்தேன், கேம் வாங்கினேன், எல்லாமே பண்ணேன். அன்றைக்கி ஆரம்பித்து இந்த போய்கிட்டே இருந்துச்சு.